உங்ககிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட். பேசாம நான் படுத்து தூங்கலாம். இந்த மனுஷன்ட்ட சொல்லலாமா நம்ம பையன் லவ் பண்றத? சரி சொல்லிதான் பாப்போம் புரியுதா இல்லையான்னு. வேணாம் வேணாம், நம்மளுக்கு தான் மண்டை வலிக்கும். நான் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல தேவையா? போய் பேசாம படுப்போம், அதான் நம்மளுக்கும் நல்லது அந்த ஆளுக்கும் நல்லது. இரு ஒருவேளை ஏன் சொல்லலன்னு சொல்லி இந்த ஆள் சண்டைக்கு வந்தாலும் வருவான். ஒரு வார்த்தை சொல்லினா பார்ப்போமா? சரி சொல்லி தான் பார்ப்போமே, புரிஞ்ச வரைக்கும் புரியட்டும். யோ, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். நம்ம பையன் இருக்கால சந்தோஷ், அவன் தன்மதின்ற ஒரு பொண்ணை லவ் பண்றானாயா. என்னது, நீ லவ் பண்றியா? தெரிஞ்சது கிருஷ்ணகிரி. நான் உன் புருஷன் உசுரோட இருக்கும்போது நீ எப்படி வேற ஆள் லவ் பண்ணலாம்? யோ, சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் பேசிக்கிட்டு இருக்காத. அரமெண்டல், நான் ஒன்னும் லவ் பண்ணல. உன் பையன் இருக்கானே அவன் தான் லவ் பண்றான். மறுபடி நீ என்கிட்டே சொல்றியா லவ் பண்றேன்னு? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? சோ ரோதனையா இருக்குப்பா. சோ கடவுளே, ரோதனையா இருக்குப்பா. லவ் பண்ணதும் இல்லாம அது நேரா என்கிட்டே வந்து சொல்றியா நீ? உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கணும்? ஆமாயா, உன்னைய மதிச்சு ஒரு விஷயத்த சொன்னேன் பாரு, என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணும். யாருடி அவன்? எவன்டி அவன் உன்னை லவ் பண்றது? குத்துக்கள் ஆட்ட நான் உட்காந்துருக்கேன். நான் கோர்ட்ல போய் கேஸ் போட போறேன் உன் மேல. அது எப்படி? நான் தாலி கட்டினது உன் கழுத்துல இருக்கும்போது நீ எப்படி இன்னொருத்தனை சேர்த்துக்குவ? அதெல்லாம் முடியவே முடியாது. டைவர்ஸ்லாம் நான் தரவே மாட்டேன். நான் கூட உன்னை என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். நீயும் என் மேல பாசமா இருக்க, தண்ணியெல்லாம் புடிச்சு கொடுக்குற, அப்படி இப்படின்னு நினைச்சேன். நான் சந்தோஷமா இருந்ததுனாலதான் தண்ணியும் போட்டேன். இப்பயும் தண்ணியும் போடுவேன், ஏன்னா நான் சோகமா இருக்கேன். ஆமா, தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு சாக்கு, இந்த சாக்குக்கு என்னைய மூல காரணமா வைக்கிற. நீ என்ன பேசி சமாதானப்படுத்தினாலும் சரி, என் முடிவை மட்டும் நான் மாத்திக்கவே மாட்டேன். பெரிய ஐநா சபை முடிவு இவர் மாத்திக்க மாட்டாராம். இந்த ஆள் கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட். பேசாம போய் தூங்கி இருக்கணும். எல்லாம் என் புத்தியை தான் சொல்லணும். நில்லுடி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போற. ஆமா, நான் பேசினா மட்டும் ஐயா காதுல கிளி கிளி கிளின்னு விழுந்துரும் பாரு. ஆமா, உன்னை இவ்வளோ வருஷமா வச்சுக்கிட்டு காப்பாத்திட்டு இருக்கேனே, என்னைய சொல்லணும். வேற ஒருத்தி இருந்தா கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு அமைதியா வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பா. நானா இருக்க கண்டு உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன், உன் கூட சண்டை போட்டுக்கிட்டு உன் கூட மல்லு கட்டிக்கிட்டு. எனக்கு இதெல்லாம் தேவைதான். உன்னைய கட்டிக்கிட்டே இங்க மாரடிக்க முடியல, நான் இன்னொரு ஆளை போய் லவ் பண்ணி அவ்வளவுதான், கிழிஞ்சது என் பொழப்பு. இந்த பாரியா, கண்டதே நினைச்சிட்டு இருக்காம பேசாம போய் பாடு, எனக்கு தூக்கம் வருது. இவ்வளோ நேரம் உன் மகளும் உன் மகனும் வந்து என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்தது நீயா? நானும் எவ்வளோதான் அடியை தாங்கிறது? நானும் மனுஷி தானே. போறியா? போ போ. நீ எவ்வளவுதான் நீ கோவப்பட்டு உன்னோட நியாயத்தை சொன்னாலும் நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் கடைசி வரைக்கும் உனக்கு டைவர்ஸே கொடுக்க மாட்டேன், பாத்துக்கோ. எனக்கு என்ன குறைச்சல்? நான் எம்புட்டு அழகா இருக்கேன், என்னைய விட்டுட்டு இன்னொரு பையனை தேடி போறாளே, இவ்வளவு நான் என்ன சொல்றது? சின்ன பொண்ணு, சோ இவளும் சேர்ந்துக்கிட்டு தூங்குறா பாரு. அது எப்படி என்கிட்ட சொல்லாம? அச்சோ, அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு மாட்டணும். அப்பாடா, அம்மா தூக்கத்துல உளருது. இருக்கியா உனக்கு? என்னைய விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கேக்குதே. அப்பாடா, எப்படியோ அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. என்னடா அது, அப்பா இங்க படுத்திருக்காரு, இப்ப இவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஐயோ ஐயோ, போன் சவுண்ட் வேற கேக்குது. ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு. யாரையா அது போன் அடிச்சுக்கிட்டு என்ன நினைச்சாண்ட? சரி, இன்னைக்கு சுத்தமா வர முடியாது போல இருக்கு. நிறைய தடங்களா வருது. பேசாம அவங்கிட்ட சொல்லிடுவோம் வர முடியாதுன்னு. இன்னைக்கு என்னால வர முடியாது, ப்ளீஸ் டுமாரோ பார்த்துக்கலாம். நீ வீட்டுக்கு போயிடு சரியா? ஃபோனை வச்சிடறேன். இவ்வளவு தூரம் போய் அனிதாவை பார்க்க முடியல. இன்னைக்கு நாளே நல்லாவே இல்லை.
இன்னும் எவ்வளோ அவமானத்தை தான் தாங்க வேண்டியதா இருக்கு. சரி வீட்டுக்காவது போவோம். வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். கேட்டா அப்பதான் திறந்து வைப்பாரு. அம்மா தூங்கிட்டு இருக்கோம், நைஸா உள்ளார போயிடுவோம். இன்னைக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு. யாரை கேட்டு இவன் அடுத்த ராத்திரில வெளில சுத்திக்கிட்டு இருக்கான்? இன்னைக்கு வரட்டும், அவ்வளவுதான். அவனை கைமா பண்ணிடணும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? காலிங்களே கண்ணாலே இங்க ஒளிவாளிங்கட்டு ஒன்னாலே துள்ளிய காலிங்க காலிங் அது பின்னல்லோ. என்னம்மா நீ என்ன தூங்கலையா? இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நான் தூங்குறது இருக்கட்டும், அடுத்த ராத்திரியில முழிச்சுக்கிட்டு இங்க பாட்டு பாடிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏமா ஒரு பாட்டு பண்ணது குத்தமா? பாட்டு பாடுறது குத்தம் இல்ல, நைட்டு நேரத்துல பாட்டு பாடிக்கிட்டு இங்க ஹால்ல என்ன வேலை உனக்கு அப்படின்னு கேட்டேன். போய் சொல்ல வர மாட்டேங்குதே. என்னையா மச மச நின்னுகிட்டே இருக்க? என்ன இங்க வேலைன்னு கேட்டேல? அதுவாமா நைட்டு ஆளை பாதிதாமா கூட்டினேன், அப்புறம் மறந்துட்டு விட்டுட்டு போயிட்டேன்னா அடுத்த ஜாமத்துல ஞாபகம் வந்துச்சு, அதான் மீதி பாதியும் கூட்டிடலான்னு வந்தேன். என்னைய பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? கிறுக்கு மாதிரி இருக்கா? ஏமா அப்படி சொல்ற? அப்படின்னா இல்லையே. பின்ன தரைய பார்த்தா நீட்டா கழுவி தொடச்ச மாதிரி இருக்கு, இப்போ வந்துட்டு நீ கூட்ட போறியா? அச்சோ கண்டுபிடிச்சிட்டாலே வேற ஏதாவது ஒரு பொய் சொல்லிதான் ஏமாத்தணும். ஐயோ நம்மளுக்கு வேற பொய் சொல்லவே வரமாட்டேங்குது. இல்லைம்மா எனக்கு திடீர்னு ஒரு கனவு வந்துச்சு, நீ தூங்காம பசியோட இருக்கிற மாதிரி. அதான் ஹாலுக்கு வந்து பார்த்தேன், நீயே உட்காந்துருக்க. உனக்கு எதுவும் பசிக்குதா என்ன? நான் ஏதாவது செஞ்சு கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், போய் படுத்து தூங்கு. ஆமா கேட்க மறந்துட்டேன், நீ ஏமா இன்னும் தூங்காம உட்காந்துருக்க ஹாலில்? எதுவும் பேய் எதுவும் வருதா என்ன? உன்னை கண்டால அது ஓடிடுமே. என்ன? ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு தூங்குறேன். ஆத்தி இங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டா கண்ணாயிரம். எல்லாம் கூட்டு கலவாணியா இருக்கும்னு நினைக்கிறேன். வரட்டு இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. இவ இதுக்கே இவ்வளவு பயந்தானா லவ் மேட்டர் எப்படி வீட்ல சொல்லுவா? அப்பா அப்பா எதுக்கு அடிக்கிறாரு என்னன்னு தெரியலையே. ஹலோ சொல்லுப்பா. ஏய் எப்படியாவது பின் கேட்டு வழியா இல்லைன்னா பைப்பை பிடிச்சி ஏறியாவது ஒரு ரூமுக்கு வந்துடுடா. ஏன்பா என்ன ஆச்சு? ஏய் உங்க அம்மா இன்னும் தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்காடா. ஒருவேளை நீ வெளியில போனது அவளுக்கு தெரிஞ்சிருச்சோ என்னமோ. என்ன? ஆமாண்டா வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்கா. யாருக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. நானே மாட்டிக்கிட்டு முடிச்சேன் தெரியுமா? நீ மட்டும் அவள்கிட்ட மாட்டின மவனே நீ சட்னி தான் பாத்துக்கோ. எப்படியாவது ஒரு ரூமுக்கு பைப் வழியா ஏறி வந்துரு, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சரிப்பா, நீனு பின்னாடி ஏணி மரம் வைக்கிறியா? ஏணி மரத்தெல்லாம் தூக்கி உங்க அம்மா ஸ்டோர் ரூம்ல போட்டு வச்சிருக்காடா. நீ பைப்ல எப்படியாவது ஏறி வந்துரு சரியா? சரி வைப்பா. அச்சோ இப்போ எப்படி நம்ம தப்பிக்கிறது? ஃபர்ஸ்ட் எப்படியாவது வண்டி எடுத்துட்டு அங்க கொண்டு போய் பின்னாடி போட்டு வைப்போம். நல்ல வேலைக்கு வண்டியை கூட செக் பண்ணிருக்காது அம்மா. எப்படியாவது கிளம்பி போயிடணும்ப்பா. ஐயோ எந்த வழியா வந்தா எந்த வழியா போகணும் கூட தெரியலையே. நல்ல வேலை ரோட்ல யாரும் நடமாட்டம் இல்ல, தப்பிச்சோம். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்றது ரொம்ப நல்லது நம்மளுக்கு தான். பைப்பை நம்ம வெயிட்ட தாங்குமா? எப்படியா இருந்தாலும் இதுலதான் ஏறி ஆகணும், இல்லைன்னா அம்மா கிட்ட மாட்டணும் செத்